நம்மளோட லாஸ்ட் ஃபேட்டி லிவர் வீடியோவில் நைட் டியூட்டி போயிட்டுருக்கேன், நைட்டில் பசிச்சதுன்னா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நைட் டியூட்டி போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நைட்டில் நம்ம பாடி மெட்டபாலிசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஹை கார்போஹைட்ரேட் மீல் எடுத்தீங்கன்னா உங்கள் இன்சுலின் ஸ்பைக் அண்ட் சுகர் ஸ்பைக் திடீர்னு ஜாஸ்தி ஆகும். இதை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கலாம்னா, டியூட்டி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேலன்ஸ்ட் மீல் எடுத்துக்கங்க. லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரைஸ், சப்பாத்தி, ப்ரோட்டீன் இருக்கணும், ஒரு எக்கு, சிக்கன், பருப்பு ஏதோ ஒன்று, வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சேர்த்திக்க, தயிர் வேணா கூட சேர்த்திக்கலாம். இப்போ நைட் 2 மணி 3 மணிக்கு எனக்கு பசிக்குது, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா பாயில்டு எக் எடுத்துக்கங்க, இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கங்க, நட்ஸ் கூட எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், கேர்டு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஆப்பிளோ கொய்யாப்பழமோ எடுத்துக்கங்க. அதாவது ஒரு 3-4 மணிக்கெல்லாம் கண்டிப்பாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா தூக்கம் வர்றதை டிலே பண்ணிடும். இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. பிரைட் லைட் இல்லாத இடத்துல கம்முன்னு படுத்துக்குங்க. ஒரு 7 to 8 hours நல்ல டீப் ஸ்லீப் தேவை. நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருந்தால் தான் நம்ம பாடி அண்ட் பிரெயின் நல்லா வேலை செய்யும். அப்போ தான் மெட்டபாலிசமும் கரெக்டாக இருக்கும்.